மியூச்சுவல் ஃபண்ட்னு கேட்ட உடனே அது ரொம்ப கடினமா இருக்கும். அது பெரிய பணக்காரங்களுக்கு தான். தவறா முதலீடு பண்ணிட்டா பணம் போயிடுமோ? இப்படி நினைச்சிருக்கீங்களா? அப்படின்னா நீங்க மட்டும் இல்ல. ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பயம் இருக்கு. ஆனா இந்த வீடியோ முடியும் போது மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்துறாங்க? எல்லாமே ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும். வாங்க தொடங்கலாம். நம்ம பயணம் சேமிப்புல இருந்து பாதுகாப்பு, கடன், இப்போ முதலீடு வரைக்கும் வந்திருக்கு. கடந்த வீடியோல எஸ்ஐபி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த எஸ்ஐபியில் போற பணம் உண்மையில எங்க போகுதுன்னு பார்க்க போறோம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம யாழினிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்னு கேட்டாலே கொஞ்சம் பயம்தான். என்ஏவி, ரிஸ்க், ரிட்டர்ன், இப்படி நிறைய ஆங்கில சொற்கள். இதெல்லாம் புரியலன்னு முதலீட்டையே தொடங்காம இருந்தாங்க. உண்மையில இந்த நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்னா ரொம்ப பெரிய விடயம் இல்லை. உங்களை மாதிரி நிறைய பேரோட பணம் ஒன்னா சேரும். அந்த பெரிய தொகையை ஒரு ஃபண்ட் மேனேஜர் பல நிறுவனங்கள்லையும் பல வகையான முதலீடுகள்லையும் பிரிச்சு முதலீடு செய்வாரு. அவ்வளவுதான். அப்போ ஃபண்ட் மேனேஜர் வேலை என்ன? எந்த நிறுவனங்கள் நல்லது, எந்த முதலீட்டை தேர்ந்தெடுக்கணும், எப்போ மாற்றணும், இப்படி தினமும் ஆராய்ச்சி பண்ணி முதலீட்டை கவனிப்பது தான் அவரோட வேலை. அதனால எல்லாத்தையும் நீங்க தனியா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நேரடியா ஷேர் வாங்கணும்னா ஒவ்வொரு நிறுவனத்தையும் நீங்களே ஆராய்ச்சி செய்யணும். அதுக்கு நேரமும் அனுபவமும் தேவைப்படும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த பொறுப்பை பொருளாதார வல்லுநர்கள் எடுத்துக்கிறாங்க. அதனால தொடங்குறது ரொம்ப எளிதாகிடுது. இன்னொரு முதன்மையான விடயம், உங்க பணத்தை ஒரே நிறுவனத்துல முதலீடு செய்ய மாட்டாங்க. பல நிறுவனங்கள், பல துறைகள் இப்படி பிரிச்சு வைப்பாங்க. இதனால ஒரு இடத்துல சரிவு வந்தாலும் மொத்த முதலீடும் அதே அளவுக்கு பாதிக்கப்படுற வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதைத்தான் டைவர்சிஃபிகேஷன் சொல்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல முதன்மையா ரெண்டு வகைகள். ஈக்விட்டி ஃபண்ட், இது ஷேர்ஸ்ல முதலீடு செய்யறது. நீண்ட காலத்துல வளர்ச்சி வாய்ப்பு அதிகம், ஆனா ஏற்ற இறக்கமும் இருக்கும். அப்புறம் டெட் ஃபண்ட், ஒப்பீட்டளவில் நிலையான வகை, அதுல ஆபத்து குறைவா இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட்ல ஒரு முதன்மையான விடயம், குறுகிய காலத்துல விலை ஏறலாம் குறையலாம். அதனால குறைஞ்சது 5 ஆண்டுகள் முதலீடு செஞ்சா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அதனால தான் இது நீண்டகால இலக்குகளுக்கு பொருத்தமானதா கருதப்படுது. இப்பவும் எனக்கு இதெல்லாம் முழுசா புரியலன்னு தோணுதா? அது இயல்புதான். மியூச்சுவல் ஃபண்ட்ல வெற்றி பெற எல்லா தொழில்நுட்ப விடயங்களும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்படையான புரிதல் இருந்தாலே நம்பிக்கையோட தொடங்கலாம். ஃபண்டு தேர்ந்தெடுக்க 3 விடயம் மட்டும் நினைவில் வைங்க. முதல்ல உங்க இலக்கு என்ன, அதை தெளிவா முடிவு பண்ணுங்க. அடுத்தது எவ்வளவு இடர்பாட்டை ஏற்க தயாரா இருக்கீங்கன்னு பாருங்க. அதுக்கு பிறகு அதுக்கு ஏத்த ஃபண்டை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, ஃபண்ட் மேனேஜர் என்ன செய்யறாரு, பணத்தை ஏன் பிரிச்சு முதலீடு செய்யறாங்க, ஈக்விட்டி, டெட், இந்த 2 முதன்மையான வகைகளையும் பார்த்தோம். இனி மியூச்சுவல் ஃபண்ட்னு கேட்ட உடனே பயப்பட தேவையில்லை. அடுத்த வீடியோ இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். எஃப்டி, ஆர்டி, எஸ்ஐபி, இந்த 3ல உங்களுக்கு எது சரியான தேர்வு, யாருக்கு எது பொருத்தம், எப்போ எதை தேர்ந்தெடுக்கணும், இதையெல்லாம் அடுத்த வீடியோல எளிமையா ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முதலீட்டு தொடங்கணும்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும், உங்க பணம் உங்க பாதை.